எம்ஜிஆருக்கும் பேபி ஷாலினிக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. பேபி ஷாலினி அப்படின்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, செம்ம கிரேஸ் இருக்குமா. பேபி ஷாலினி ஹேர் கட் முதற்கொண்டு, பேபி ஷாலினி ட்ரெஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்தில பேபி ஷாலினி குழந்தை நட்சத்திரமா நடிக்காத திரைப்படங்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நடிப்பாலையும், சுட்டித்தனத்தாலையும், குழந்தைத்தனத்தாலையும் ரசிகர்கள கட்டி போட்டாங்க அன்றைய காலகட்டத்தில. ரஜினி, கமல், சத்யராஜ், சிவாஜி கணேசன்னு சொல்லிட்டு பல முன்னணி நடிகர்களுடைய செல்ல குழந்தையா நடிச்சவங்க தான் ஷாலினி. இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமாக நடிச்சு வந்த ஷாலினி மலையாள படத்துல முதலாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அதற்கப்புறமா தமிழ்ல விஜய்க்கு ஜோடியாக காதலுக்கு மரியாதை படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க ஷாலினி. பேபி ஷாலினியை ரசிச்ச தமிழ் ரசிகர்கள் ஷாலினியை ஹீரோயினாகவும் ஏத்துக்கிட்டாங்க. காதலுக்கு மரியாதை திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாட்களை கடந்து ஓடி சாதனை படைச்சது. அதற்கப்புறமா மறுபடியும் விஜயோட கண்ணுக்குள் நிலவு படத்துல ஜோடியா நடிச்சாங்க ஷாலினி. அந்த படமும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. மணிரத்னம் இயக்கிய அலைப்பாயுதே படத்துல மாதவனுக்கு ஜோடியாக நடிச்ச ஷாலினி தமிழகத்துடைய மூளை முடுக்குல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமர்க்களம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக ஷாலினி நடித்தாங்க இல்லையா, அதுதான் ஹிட்டே. அஜித்துக்கும் ஷாலினிக்கும் இடையே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காதல் மலர்ந்துச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அது உண்மையும் கூட. அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு அப்புறமா திருமணமும் இவங்க பண்ணிக்கிட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஷாலினி குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோது எம்ஜிஆருடன் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. கேஆர் விஜயா தங்கையுடைய திருமணத்தில் குழந்தை நட்சத்திரமான ஷாலினியும் பங்கேற்றிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் முன்னணி சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள்னு சொல்லிட்டு பலரும் கலந்துக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த திருமணத்திற்கு அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்காரு. பலரும் அவர் பக்கத்துல கூட போக பயந்த நிலையில எம்ஜிஆரை பார்த்ததுமே ஷாலினி ரொம்ப கூலா எம்ஜிஆர் பக்கத்துல போயிருக்காங்க. அங்க போய் தன் கையில் இருந்த சந்தன மாலையை எம்ஜிஆருக்கு அணிவிக்க உடனே எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா ஷாலினியுடைய கன்னத்தில் அள்ளி முத்தம் கொடுக்குறாரு. அதற்கப்புறமா அவர்கிட்ட ஷாலினி கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அதற்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஷாலினியும் அதான் தெரியுமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப சுட்டித்தனமாக கேட்டிருக்காங்க. உடனே எம்ஜிஆரும் பள்ளமாக சிரிச்சுக்கிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு அழுத்தமாக சொன்னாராம். அப்போ ஏன் எல்லாரும் உங்களை எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கன்னு திரும்பவும் ஷாலினி ரொம்ப சுட்டித்தனமாக கேள்வி கேட்க மறுபடியும் ரொம்ப பலமாக சிரிச்சாராம் எம்ஜிஆர். எம்ஜிஆரையே ரொம்ப பலமாக சிரிக்க வச்ச ஷாலினியுடைய இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக போனாலும் கூட அன்றைய காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பல நியூஸ் பேப்பரில் இடம்பெற்றுச்சான். பல பத்திரிகைகள்லையும் பேபி ஷாலினியுடைய இந்த சுட்டித்தனமான குறும்பை இடம்பெற்றுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பேபி ஷாலினியை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. ஏன் நான் கூட அவங்க ஃபேன் தான்.